வெல்கம் டு மை சேனல் குக் அண்ட் கல்டிவேட். இன்னைக்கு நம்ம அசிடிட்டிக்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். சில பேருக்கு ஆயில் ஃபுட், ஆயில் ஐட்டம், அதுக்கப்புறம் ஹை டென்ஷன் இருந்ததுன்னா இது போல அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடும். எங்க ஹோமியோபதி சார் எனக்கு ஹை டென்ஷன்ன்றதுனால இந்த அசிடிட்டிக்காக இந்த ஹோம் ரெமெடி ட்ரீட்மெண்ட் சொன்னாரு. அதை நான் ஃபாலோ பண்றேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்றேன். ஒண்ணுமே கிடையாது. நைட் சாதம் மீந்ததுன்னா அதுல தண்ணி நம்ம கொட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்க. காலையில எழுந்ததும் அந்த பழையது தண்ணியை தான் நம்ம காலையில குடிக்கணும். காலையில ஒரு 5 o'clock எழுந்துக்கிறோம்னா அப்போ வெறும் 1 டம்ளர் பழையது தண்ணியை குடிச்சிடணும். ஒரு 5:30 போல ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கணும். டெய்லியுமே இது ரெண்டுமே 3 மாசம் நம்ம இதை தொடர்ந்து செய்யணும். ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டோம்னா 1/4 டம்ளர் தண்ணி தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாதுளை ஜூஸ் வரத்துக்கு. இவ்வளவுதான் நீங்க குடிக்க போற ஜூஸும் இந்த 5:30க்கு. அப்போ இந்த மாதுளை முத்துக்களை எடுத்து அப்படியே ஜூஸ் போட்டு அப்படியே குடிக்கணும். நம்ம சர்க்கரையெல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஜூஸ் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு 2 மாதுளம்பழம் எடுத்துட்டு ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் சின்ன சின்னதா எடுத்து வச்சிருக்கேன். மாதுளம்பழம் சில பேர் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ரொம்ப ஈஸியா அந்த மாதுளை முத்தை நம்ம அந்த மாதுளம் பழத்திலேருந்து நம்ம எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல நான் பீட்ரூட்டையும் கேரட்டையும் சின்னதா நறுக்கி போட்டுட்டேன். இப்போ ஒரு மாதுளம் பழத்தை எடுத்து அதை பாதியா கட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண மாதுளம் பழத்தை அப்படியே தலைகீழா வச்சுட்டு ஒரு கரண்டியால பின்பக்கமா நம்ம தட்டினோம்னா அந்த மாதுளை முத்துக்கள் எல்லாமே அந்த நமக்கு கீழே கிடைச்சிடும். நம்ம பேசிட்ல நமக்கு வந்துடும். அது போல ஈஸியா நீங்க பின்னாடி தட்ட தட்ட அந்த முத்துக்கள் எல்லாமே கீழே விழுந்துடும். இது போல நம்ம ஜூஸ் செய்யறதுக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதுளம் ஜூஸுக்கு நம்ம சர்க்கரையெல்லாம் எதுவுமே சேர்க்க கூடாது. பாருங்க எவ்வளவு சூப்பரா எல்லா முத்துமே எனக்கு கீழே விழுந்துடுச்சு பாருங்க. இது போல பின்னாடி தட்டிங்கனாலே நமக்கு முத்துக்கள் எல்லாமே கிடைச்சிடும். இந்த ஜூஸை அப்படியே நம்ம மிக்சியில அரைக்கிறோம். அப்படியே கெட்டியா நம்ம வடிகட்டணும். நல்லா உங்களுக்கு வேண்டிய இப்போ உங்க வீட்டுல 3 பேர் இருக்காங்கன்னா சின்ன டம்ளர் ஆளுக்கு 400 வந்தாலே போதும். அந்த அளவு வந்தா போதும். அவ்வளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேல விடாதீங்க. தண்ணி கம்மியாவே இருக்கட்டும். ஆளுக்கு 100 டம்ளர் ஜூஸ் குடிச்சாலே போதும். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சர்க்கரை சேர்க்காதீங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா மாதுளை ஜூஸ் அசிடிட்டி உள்ளவங்க கண்டிப்பா இது போல அந்த ஃப்ரெஷ் ஜூஸாவே சாப்பிடணும். சர்க்கரை சேர்க்கவே சேர்க்காதீங்க. இந்த ஜூஸை எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முக்கியமா அசிடிட்டி இருக்கிறவங்க பிளெயின் மாதுளை ஜூஸை கண்டிப்பா சாப்பிடுங்க. 3 மாசம் தொடர்ந்து மாதுளை ஜூஸையும் பழையது தண்ணியையும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் கம்மியாயிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த ஜூஸையும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பரா நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.